சர்வ வியாபியே, சர்வ சிருஷ்டியே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீரே ஆராதிக்க பாடத்தக்கவர், நீரே துதிகள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். ஆண்டவரே உம்மை துதிக்கும்படியாக, ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கும்படியாக, உம்மை ஆராதிக்கும்படியாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். இந்த ஆராதனை வேலையை கத்தாவே எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. தேவ பிரசன்னத்தினால தேவனே நீ நிறைத்தெழுவீராக. ஆவியானவரே எங்கள் மத்தியில் நீர் அசைவாடும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். 2-3 பேர்கள் இருந்தாலும் ஆண்டவரே நான் ஸ்தோத்திரம், நான் அங்கே இருப்பேன் என்று வாக்கு பண்ணவரே, உங்களுடைய நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற எங்களுமே ஆண்டவரே எங்கள் நடுவில் நீர் வந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய ஆவியானவர் எங்கள் மத்தியில் இருக்கும்படி ஆண்டவரே அசைவாடுபடியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பாடுகிற பாடல்கள் கத்தாவை ஆசீர்வதியும், ஆராதனை கத்தாவை ஆசீர்வதியும். கத்தாவை வேத வசன கத்தர்களுக்கு ஆசீர்வதி தருகிறாங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இதை காண்கிற, இதை பார்த்து கொண்டுகிற, எங்களோடு சேர்ந்து கத்தரை ஆராய்த்து கொண்டுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் விசேஷித்த ஆசீர்வாதத்தினால கத்தரை ஆசீர்வதிப்பீராக. பயத்தோடு நடுக்கத்தோடு ஆண்டவரே கத்தரை சேவிக்கிற ஒரு கிருபை தருவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீரே கத்தாவே ஆண்டவரே ஆராதிக்கப்பட ஆண்டவரே தக்கவராக இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை துதித்து வாழ்த்தி மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரை சிறமாகிய இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. பாடல்கள் பாடுவோம். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. Hallelujah. 1வது பாடலை பாடலாம். தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள், ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள, ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா
சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம், சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம், சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய் மாறிடுவோம், தேவ வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய் மாறிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. வானத்தில் அடையாளம் தோன்றிடுவே, இயேசு வேகத்தில் வந்திடுவார், நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிடுவோம், நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம், ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரிக்கப்பட்ட 14வது பாடலை பாடலாம். தொழுகிறோம் எங்கள் பிதாவை பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடலாம்.
பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம் தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் உண்மையுடனே தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் உண்மையுடனே நல்ல தோடுமுடனே நற்செய்தி தந்ததாலே நன்னடங்க தோடுமுடனே நற்செய்தி தந்ததாலே திருத்துவரே கத்துவரே திரியோரேகளே சரணம் சரணம் திருத்துவரே கத்துவரே திரியோரேகளே சரணம் சரணம் தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் உண்மையுடனே தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் உண்மையுடனே வெண்மையும் சிவப்பும் மாணவர் உண்மையில் உருவாய் கொண்டவர் வெண்மையும் சிவப்பும் மாணவர் உண்மையே உருவாய் கொண்டவர் என்னையே மீட்டு கொண்டவர் அன்னையே இதோ சரணம் சரணம் என்னையே மீட்டு கொண்டவர் அன்னையே இதோ சரணம் சரணம் தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் உண்மையுடனே தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் உண்மையுடனே தாலை தங்க மயமானவர் தலைமையில் சுருளானவர் தலை தங்க மயமானவர் தலைமையில் சுருளானவர் 10,000 பேர் சிறந்தவர் 16,000 சரணம் சரணம் 10,000 பேரில் சிறந்தவர் 16,000 சரணம் சரணம் தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் உண்மையுடனே தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் உண்மையுடனே கண்கள் பூரா கண்கள் போல கண்ணங்கள் பார்த்தீர்கள் போல கண்கள் பூரா கண்கள் போல கண்ணங்கள் பார்த்தீர்கள் போல எண்ணங்கள் சீரந்ததாலே எண்ணில்லாத சரணம் சரணம் எண்ணங்கள் சீரந்ததாலே எண்ணில்லாத சரணம் சரணம் தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் உண்மையுடனே தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் உண்மையுடனே கரங்கள் பொன்வளையல்கள் போல நிறங்களும் தந்தத்தை போல கரங்கள் பொன்வளையல்கள் போல நிறங்களும் தந்தத்தை போல கால்களும் கல் தூண்கள் போல காண்பதாலே சரணம் சரணம் கால்களும் கல் தூண்கள் போல காண்பதாலே சரணம் சரணம் தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் உண்மையுடனே தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் உண்மையுடனே பார்த்திபனே தோற்றம் கீர்த்தனம் மங்கள தோற்றம் பார்த்திபனே தோற்றம் கீர்த்தனம் மங்கள
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட சேர்ந்து பாடலாம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம் என்ற பாடலை பாடலாம். 420வது பாடலை சேர்ந்து இன்னொரு கூட சேர்ந்து பாடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஆனந்தமா நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். தொழுவோம், பணிந்திடுவோம், அவர் தான் பாத்திரனே. தொழுவோம், பணிந்திடுவோம், அவர் தான் பாத்திரனே. ஆனந்தமா நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஆனந்தமா நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். மகிமையும் வல்லமை தனத்துக்கு பாத்திர சகலமும் படைத்த தேவன் ஆதிபதி இயேசுவே. மகிமையும் வல்லமை தனத்துக்கு பாத்திர சகலமும் படைத்த தேவன் ஆதிபதி இயேசுவே. பரிசுத்த இயேசு பரிசுத்த பாத்திரரே, இயேசு பாத்திரரே. பரிசுத்த இயேசு பரிசுத்த பாத்திரரே, இயேசு பாத்திரரே. ஆனந்தமா நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஆனந்தமா நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஒளி தரும் கண்களோ, சுடத்தரும் பாதங்கள், திருவெல்ல இரைச்சல் சத்தம், பலக்கரம் வல்லமை. ஒளி தரும் கண்களோ, சுடத்தரும் பாதங்கள், திருவெல்ல இரைச்சல் சத்தம், பலக்கரம் வல்லமை. சிறந்தவர், அழகில் சிறந்தவர், துதிகளை செலுத்தி தொழுதிடுவோம். சிறந்தவர், அழகில் சிறந்தவர், துதிகளை செலுத்தி தொழுதிடுவோம். கரங்களை தட்டி ஆனந்தமா நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஆனந்தமா நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஜீவன்கள் மூப்பர்கள் தூதர்கள் யாவரும் பணிந்திடும் தேவன் நீரே. பரிசுத்த இயேசுவே. ஜீவன்கள் மூப்பர்கள் தூதர்கள் யாவரும் பணிந்திடும்
துதித்திடுவோம். ஆதியும் மந்தம் நீ, ஞானத்தில் சிறந்தவர், யூதாவின் சிங்கம் நீரே, துதிகளின் பாத்திரர். ஆதியும் மந்தம் நீ, ஞானத்தில் சிறந்தவர், யூதாவின் சிங்கம் நீரே, துதிகளின் பாத்திரர். துதிகளை சாற்றி பாடிடுவோம், ஸ்தோத்திரம் செலுத்தி தொழுதிடுவோம். துதிகளை சாற்றி பாடிடுவோம், ஸ்தோத்திரம் செலுத்தி தொழுதிடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். நன்மைகள் யாவையும் அளித்திடும் தேவனா, உண்மையாய் நாமே என்றும் விழிப்புடன் ஜீவித்து, நன்மைகள் யாவையும் அளித்திடும் தேவனா, உண்மையாய் நாமே என்றும் விழிப்புடன் ஜீவித்து, மகிமையில் சேர்ந்து புகழ்ந்திட, மகிமனை நாமே துதித்திடுவோம். மகிமையில் சேர்ந்து புகழ்ந்திட, மகிமனை நாமே துதித்திடுவோம். ஆனந்தமா நம் தேவனை கீதங்கள் பாடி 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 துதித்திடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாவரும் முழங்கால் படிட்டு கொஞ்ச நேரம் கர்த்தருக்கு ஆராதனை செலுத்தலாம். யாவரும் முழங்கால் படிடுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். இயேசுவா நீ நல்லவர், 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 நல்லவர். அதிசயமானவர்களை செய்கிறவரே நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே நாங்கள் போற்றுகிறோம், நாங்கள் போற்றுகிறோம், நாங்கள் போற்றுகிறோம். ஆண்டவரே நாங்கள் போற்றுகிறோம், நாங்கள் போற்றுகிறோம், நாங்கள் போற்றுகிறோம், நாங்கள் போற்றுகிறோம். தேவனே ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ துதிகளின் மத்தியிலே வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவனாவரே, துதிகளின் மத்தியினில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவனாவரே, வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும் திக்கற்ற பிள்ளைகளின் தேவனவரே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் வேண்டிடும் பக்தர்களுடைய குறைகளை கேட்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2-3 பேர் என்னுடைய நாமத்தினாலே இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவிலே நான் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை கொஞ்ச நேரம் கரங்களை தட்டி நாம் பாடலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிகளின் மத்தியிலே
கீழே வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவன் அவரே. துதிகளின் மத்தியிலே வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவன் அவரே. வேண்டிடும் பக்தர்களின் கூரைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின் கூரைகள் கேட்கும். திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. அவர் இந்த சங்கீதமானவர், பலனுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரே. ஜீவிய காலம் எல்லாம் வாழ்த்திடுவோம், ஜீவனின் அதிபதியான அவரே. ஜீவிய காலம் எல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் என்று சங்கீதமானவர். இரண்டு மூன்று பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இரண்டு மூன்று பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இருப்பேன் என்றவர் நமது தேவன், இருப்பேன் என்றவர் நமது தேவன். இருக்கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம், இருக்கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரே. ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம், ஜீவனின் அதிபதியான அவரே. ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் என்ற சங்கீதமானவர். வானவர் கிறிஸ்து நாமத்தை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வானவர் கிறிஸ்து நாமத்தை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்றும், வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரே. ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம், ஜீவனின் அதிபதியான அவரே. ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரே. ஜீவிய பாடமெல்லாம் வாழ்த்திடுவோம், ஜீவனின் அதிபதியான அவரே. ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் கைகூறுவோம். எல்லாரும் சேர்ந்து கட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் கைகூறுவோம், கைகூறுவோம், கைகூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம், கைகூறுவோம், கைகூறுவோம். கவலைகள் மறந்து கைகூறுவோம், கட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் கைகூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் கைகூறுவோம். நினைப்பதற்கும் நான் செவிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நான் செவிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். கைகூறுவோம், கைகூறுவோம், கவலைகள் மறந்து கைகூறுவோம்,
கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஆராதிப்போம், ஆராதிப்போம், கவலைகள் மறந்து ஆராதிப்போம். ஆராதிப்போம், ஆராதிப்போம், கவலைகள் மறந்து ஆராதிப்போம். ஆராதிப்போம். ஆமென். எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாக ஆனந்து நாம் ஆராதிப்போம். ஆராதிப்போம், ஆராதிப்போம், கவலைகள் மறந்து ஆராதிப்போம். முழு உள்ளத்தோடு ஆராதிப்போம், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 இயேசப்பா. ஆராதனை, ஆராதனை. எல்லாரும் சேர்ந்து ஆராதனை, ஆராதனை, அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாக ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாக அன்பு கூறுவேன். ஆமென். இன்னும் அதிகமாக ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாக உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு மனத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, ஆராதனை. எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாருங்க. ஆராதனை, ஆராதனை, ஆவியோடு உண்மையோடு ஆண்டவரை தொழுது கொள்ளுங்கள். இயேசுவே, மனதில் தொழுகிறோம். ஆராதனை, ஆராதனை. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி செய்தீர். எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி செய்தீர். இதுவரையில் உதவி செய்தீர். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு மனதோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, ஆராதனை, கைகளை தட்டி செல்லு. ஆராதனை, ஆராதனை, சரியா. ஆராதனை, ஆராதனை, உமக்கே ஆராதனை, ஆராதனை. எல்லோய் என்று சொல்லுங்க.
அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம். சொல்லுங்க சொல்லுங்க, தந்தை நீரே, என் தாயும் நீரே, பிள்ளை நானே, அப்பா பிதாவே, வானம் பூமி படைத்தவர்க்கு நான் பிள்ளை அல்லவோ. இது எத்தனை பேர் பாக்கியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. சேர்ந்து கரங்களை உயர்த்தி ஆண்டவரே சொல்லுங்க, அப்பா பிதாவே, நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களையும் கண்டவர் நீர் அல்லவா, தகப்பனை போல தொழிலை சுமந்த தெய்வம் அல்லவா நீர். ஹல்லேலூயா. கடந்த வழிகளில் எல்லாம் நீர் எங்களை கைவிடவில்லை ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிறோம், நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீரே எங்களுடைய தந்தையா இருக்கிறீர், நீரே எங்களுடைய தாயா இருக்கிறீர் ஆண்டவரே. நான் உமக்கு பிள்ளையா இருக்கிறேன். நாங்கள் ஆராதிக்கிறோம், ஆண்டவரே.
சுமந்த தெய்வம். ஹalleluya, ஹalleluya. எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே இயேசுவே. ஹalleluya. தேவனுக்கு மகிமை என்று சொல்லி தேவனுக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை என்றென்றுமே. ஒருவரே பாத்திரா இருக்கிறபடியால் கரங்களை தட்டி கத்திரமா கடந்தனாக்கெல்லாம் நம்மளால் வர கத்து நம்மை கண்ணின் மூடி போல பாதுகாத்து கொண்டபடியால் கத்துக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்திரம் 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 தோத்திரம். இந்த கண்ணுக்கு தெரியாத இந்த கொரோனா என்கிற வைரஸ்னால பாதிக்கப்பட்டு அநேகர் மறித்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஆண்டவர் கிருபையாய் கத்த நமக்கு இலவசமாய் ஈவாய் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து வருகிறதுக்காய் நம்முடைய குடும்பத்தை காத்து வருகிறதுக்காய் கத்திற்கு தோத்திரம் பண்ணுவோம். தோத்திரம் 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 தோத்திரம். நம்முடைய குடும்பத்தை நம்முடைய சபையார் எல்லாரையும் கத்திரி பாதுகாத்தபடியால் தோத்திரம் பண்ணுவோம். தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. பேரழிவிலே இருந்து நம்முடைய தேசத்தை இதுவரைக்கும் கத்திரி பாதுகாத்து கத்தர் ரட்சித்தபடியால் கத்திரி தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து கத்துடைய ஆசீர்வாதம் நம்மத்தில் தங்கியிருக்கும்படியாக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த வேலையிலே கூடமே துதிக்கும்படியாக செய்த நல்ல கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நேற்றும் இன்றும் என்றும் ஒன்றும் மாறாத எங்கள் நல்ல தேவனை உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியின் மத்தியில் வாசம் பண்ணுகிற எங்கள் நல்ல தகப்பனை உமக்கு நன்றி ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலே கூட ராஜா உண்மை நாங்கள் ஆராதிக்க துதிக்க நீர் ஏற்படுத்தின கிருபைக்காக உமக்கு நன்றி நன்றி ராஜா. நன்றி ராஜா. நன்றி தகப்பனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் 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 அப்பா. ஆவியான தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒரு ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. நன்றி தகப்பனை ராஜா. ஒரு ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்மி மணி போல பாதுகாத்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி தகப்பனை ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. எங்களை பாதுகாத்தீரே நல்ல தகப்பனை உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் வாழ்வி நாயகரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் 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 அப்பா. கிருபையுள்ள நல்ல தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கிருபாசனபதி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 ராஜா. இந்த ஒரு வீடியோ ராஜா ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனைகளை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா ஜனங்களையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனைகளை கலந்து கொண்டிருக்கிற எல்லா ஜனங்களையும் ராஜா நீர் ஆசீர்வதிங்க ராஜா. உங்களுடைய ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. எந்த சேதங்களும் எந்த தீங்குகளும் அவரை வஞ்சிக்காதபடி ராஜா உங்களுடைய ரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. உங்களுடைய கிருபை இருக்கட்டும் ராஜா. உங்களுடைய சமாதானம் இருக்கட்டும் அப்பா. உங்களுடைய அன்பு இருக்கட்டும் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம்
ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பாண்டவரே. கடந்த நாட்கள் முழுவதும் ராஜா ஆண்டவரே அவர்களை எத்தனையோ பாதுகாப்புகளில் இருந்து நீ ராஜா எத்தனையோ சோதனைகளில் இருந்து அவர்களை பாதுகாத்தீர் அப்பாண்டவரே. எத்தனையோ தேவைகளை அவர்களை சந்தித்தீர் ராஜா ஆண்டவரே. நீ மட்டும் காத்த எங்கள் தேவன் இனிமேலும் எங்களை காக்க வல்லவராய் இருக்கிறீர் ராஜா ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பாண்டவரே. அது சீக்கிரத்திலே நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் என்பது போல ராஜா ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பாண்டவரே. அது சீக்கிரத்திலே ராஜா எல்லாம் நீங்கத்தக்கதாக ராஜா ஆண்டவரே உம்முடைய கிருபையாய் இறங்கும் அப்பாண்டவரே. இறங்கும் ராஜா ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மனம் இறங்கும் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா ஆண்டவரே. துதிக்கிறோம் அப்பாண்டவரே. நன்றி தகப்பனே ராஜா ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பாண்டவரே. விரைவிலே தேவாலயங்கள் எல்லாம் திறந்து ராஜா இந்த ஆத்துமாக்கள் எல்லாம் நிறைவு ஒழியத்தக்கதாக ராஜா நீர் ஆசீர்வதிக்க போகிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா ஆண்டவரே. நன்றி தகப்பனே ராஜா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பாண்டவரே. நன்றி தகப்பனே ராஜா ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பாண்டவரே. ஆவியான தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி தகப்பனே ராஜா ஆண்டவரே. இந்த கொள்ளை நோய்களில் இருந்து எங்களை பாதுகாத்தீரே அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பாண்டவரே. நீர் எங்களை விசேஷித்தமானவர்களாக தேர்ந்தெடுத்தீர் ராஜா. நீர் எங்களை விசேஷித்தமானவர்களை தேர்ந்தெடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. கிருபையாய் வழி நடத்துங்க ராஜா. நன்றி தகப்பனே ராஜா. இந்த ஆராதனையை ஆசீர்வதிங்க ராஜா. நீரை பொறுப்படுத்துங்க ராஜா. எல்லாவற்றையும் பொறுப்படுத்த வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்ளும் இயேசு மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. வாழ்க தகப்பனே மட்டும் காத்தவரே வினேசரே மாணவரே இகவாயிரே இகவசமா இகவனிசி இகவராஃபா இகவயலோகின் ஹalleluya 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 ஹalleluya. அப்பா உம்மை வாழ்த்துகிறோம் உயர்த்துகிறோம் ஆராதிக்கிறோம் ராஜா. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தொழுகிறோம். நீர் மகிமையாடியவராக அப்பா அந்த ஓய்வு நாளிலே கர்த்தாவே ஸ்தோத்திரம். உமது ஆலயத்தில் நாங்கள் கர்த்தாவே ஸ்தோத்திரம் மறைமுகமாய் வந்து செபிக்கிற நிலைமையில் இருக்கிறோம் ஆண்டவரே. வெளியரங்கமாய் எங்களால் செபிக்க முடியல கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஹalleluya. இந்த தடைகளை என் தேவன் நீர் உடைக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் இயேசுவே. அப்பா இந்த தடைகளை நீர் உடைக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். அப்பா சோதனை இந்த வாதை எதனால் வந்ததுன்னு இந்த மக்கள் அறியாம இருக்குது ஆண்டவரே. கர்த்தாவே சோதனை நீர் வெளிப்படுத்தும். கர்த்தாவே நீர் வெளிப்படுத்தும் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா சோதர சோதர ஓய்வு நாள் தோறும் உங்க பிள்ளைகளை உண்மை ஆராதிக்க கிருபை தந்ததுக்காக உங்க நன்றி அப்பா. அப்பா இடைவிடாமல் உண்மை தொழுதுள்ள கிருபைக்காக உங்க நன்றி ஆண்டவரே. அப்பா நீ செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து நாங்கள் உங்க ஏற்றுகிறோம் ஆராதிக்கிறோம் போற்றுகிறோம் வணங்குறோம் தொழுகிறோம். நீ நல்லவர் நீ வல்லவர் நீ பரிசுத்தர் 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 சேனைகளும் கர்த்தாவே நீ பரிசுத்தர் பரிசுத்தர் என்று கோடி 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 தூதர்களால் போற்றப்படுகிறவரே. அப்பா உண்மை நாங்களும் உண்மை தொழுகிறோம். கர்த்தர் பெரியவர் நல்லவர் வல்லவர் உம்மட்டு காத்தவரே வினேசரே மாணவரே. அப்பா நீ வாழ்கிறோம் வாழ்த்துகிறோம் உயர்த்துகிறோம். அப்பா உன் அன்பு பெரியது கிருபை பெரியது இரக்கம் பெரியது தயவு பெரியது நீடிய சாந்தம் பொறுமை உள்ளவரே. இந்த அருமையான ஓய்வு நாளில் நாங்கள் தொழுகொள்ள கொடுத்து கிருபைக்காக நன்றி ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமை ஏறெடுக்கிறோம் ராஜா. இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தாவே சோதரன் நீர் மகிமை அடைவீராக ராஜா. என் நாமத்தில் எங்க 2-3 பேர் குடியிருக்காங்களோ அங்கே நடுவில் இருக்கிற சொன்னீரப்பா. எங்கள் மத்தியிலே கர்த்தர் நீ கடந்து வந்து எங்களை நீ ஆசீர்வதிக்கிறதுக்காக அவங்க ஸ்தோத்திரம். அப்பா இந்த ஜபத்தின் கர்த்தாவே சோத்திரம். அப்பா நீ மகிமை அடைகிறதுக்காக சோத்திரம். இதன் வழியாப்பா நிறைய பிள்ளைகள் பார்க்க உதவி செய்ய நன்றி ஆண்டவரே. அப்படி ஒரு ஞானத்தை பிள்ளைகள் கொடுத்தீங்க நன்றி ஆண்டவரே. அப்பா நன்றி என்று சொல்லி ஒரு வார்த்தையிலே சொல்ல முடியாது ராஜா. உலகத்தின் ஆழத்திலிருந்து உண்மை துதிக்கிறோம் 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 உயர்த்துகிறோம் ஆராதிக்கிறோம் உண்மை போற்றுகிறோம் வணங்குறோம் தொழுது கொள்கிறோம் ராஜா. அம்மா மட்டும் காத்தவரே வினேசரே இம்மானுவேலரே இந்த அருமையான சோத்திரம் ஆராதனை வேளையிலே நீர் மகிமை அடைகிறாங்க ராஜா. அப்பா அந்த ஓய்வு நாளிலே கர்த்தா உன் கருத்தில் கொடுக்கிறோம். கர்த்ததாவே மனமிருங்கி நாம் அநேகம் ஆயிரம் பிள்ளைகள் கர்த்தாவே உண்மை தொழுகிறோம் உண்மை துதிக்குவோம் உண்மை ஆராதிக்குவோம் உண்மை தேடுவோம் தேவனாம மகிமைப்படும் பெரிய காரியம் செய்கிறாங்க ராஜா. அப்பா இதோடு செய்த நன்மைக்காக நன்றி நன்றி. இந்த மாதத்தில் கர்த்தா நீ பிள்ளைகள் செய்த எல்லா நன்மைக்கும் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி செலுத்துவோம் கொடுத்த உணவுக்காக உடைக்காக உறங்குற இடத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா மட்டும் காத்தவரை வினேசரை போது கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் உயர்த்துகிறோம் உண்மை ஆராதிக்கிறோம் உண்மை போற்றுகிறோம் உண்மை தொடுகிறோம். கர்த்த கொடுத்ததான அருமையான ஆராதனைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இனி வரும் நாட்களில் கர்த்தருடைய பிரதான கருவை பிள்ளைகள் பகிர்ந்து கொடுத்து பிள்ளைகள் ஆசீர்வாதம் நீ வழிநடத்தும். உண்மையே நம்பி இருக்கிறோம் ராஜா. உண்மை நம்புகிறோம் நீ கைவிட மாட்டேன் வாக்கு கொண்டிருக்கிறீர் ராஜா. வாக்கு மாறாத எங்கள் தேவனே உங்களை உயர்த்துகிறோம் உங்களை போற்றுகிறோம் உங்களை தொழுகிறோம். நீர் வாழ்களை வாழ்த்து உயர்த்தி எங்கள் தலை தாழ்த்துகிறோம். உதவிக்கான மகிமை எல்லாம் நாங்கள் உமக்கு செலுத்தி உங்களை உயர்த்தி எங்கள் தலை தாழ்த்துகிறோம். ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜெபங்கள் செய்வது நல்ல பிதாவே. நாம் எழுந்து நின்று ஒரு சங்கீதம் வாசிப்போம். 46ஆம் சங்கீதத்தை மாறி மாறி வாசிக்கலாம். சங்கீதம் 46ஆம் சங்கீதம்.
கர்த்தருக்கு சொல்லும். தேவன் நமக்கு அடைக்கலமும் விலலும் ஆபத்து காலத்தில் அனுகுணமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிறைவானாலும் மலைகள் நடுசமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜனங்கள் கொந்தளித்து பெருக்கி பொங்கி அதன் பெருக்கினால் பத்வரங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஒரு நதியுண்டு அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பாழ்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், விதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் போது சிறு பிள்ளைகள் வசனம் சொல்லுவாங்க. சங்கீதம் 23 தாவீதின் சங்கீதம். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்கள் வைத்து அமர்ந்த தண்ணீரில் கொண்டு போயிடுகிறார். அவர் என் ஆத்துமாவை திருப்பி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீரின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரே, நீ என்னோடு கூட இருக்கிற, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். பிதாவே, எங்களை தாழ்த்தி விரும்பியாக்கி உங்களை கருத்தில் தருகிறோம். கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படியான ஒரு கிருபை கொடுத்தீரே, உங்க நன்றி சொல்கிறோம். அன்றுவரே, சிறு பிள்ளைகள் வசனம் சொல்ல கர்த்தாவே கொடுத்த நல்ல கிருபைக்காக உங்க நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. கத்திரி வசனத்தில் பழகி, கத்திரி வசனத்தில் ஆண்டவரே வாஞ்சையாக இருந்து, கத்திரி வசனத்தில் ஆண்டவரே தேறின வேதபாரர்களாக இருக்க பிள்ளைகளுக்கு கத்த கிருபை தருவீராக. ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஸ்தோத்திரம் தாழ்த்தி உமது கருத்தில் தருகிறோம். இயேசு கிறிஸ்து உங்களை வேண்டிக் கொள்கிறோம். நிகழ்ச்சியை உள்ள பிதாவே. பிரைஸ் உட்காருவோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே ஒரு சிலராக சபையில இருந்து ஆண்டவரை ஆராதிக்க தேவன் கொடுத்த நல்ல கிருபைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். வேத வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாரிய ஸ்திரிக்கு சொன்னது போல பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வரும் என்று சொல்லி சமாரிய ஸ்திரிக்கு இயேசு கிறிஸ்து சொன்னார். அதுபோல பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வரும் என்று சொல்லி இயேசு சொன்னபடியே இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எங்கும் தொழுது கொள்ள, எங்கும் ஆராதிக்க, எங்கும் தேவனை மகிமைப்படுத்த தேவன் இப்படிப்பட்ட ஒரு நல்ல தருணத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வாரத்துக்கு ஒரு முறை சபைகளை வந்து சபையாராக ஒன்று சேர்ந்து ஆண்டவரை ஆராதிப்போம். ஆனால் அப்படி வர முடியாத ஒரு சூழ்நிலையில் நம்முடைய பிதாவை எங்கும் தொழுது கொள்ள, நம்முடைய வீடுகளிலே இருந்து கர்த்தரை தொழுது கொள்ள தேவன் நமக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். ஸ்தோத்திரம். ஆக நாம் நினைக்கிறோம் சபையில் ஆராதித்தால் தான் கர்த்தர் வருவார், சபையில் இருந்தால்தான் கர்த்தர் வருவார், தேவாலயத்தில் தான் தேவன் இருப்பார் என்று சொல்லி நாம் நம்புகிறோம், நாம் அதை நினைக்கிறோம். ஆனால் தேவாலயத்திலே மட்டுமல்ல, அவரை தொழுது கொள்ளுகிற எந்த இடத்திலும் தேவன் வருவார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். என் நாமத்தினாலே 2-3 பேர்கள் கூடியிருக்கிற இடத்திலே நான் வருவேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அது மட்டுமல்ல, என்னை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து அவள் ஆசீர்வதிப்பீர் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே அவரை ஆராதிக்கிற, அவரை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலேயும் கர்த்தர் வந்து அவர் ஆராதிப்பார். பாருங்கள், இன்னைக்கு ஆலயத்தில் தான் ஆண்டவர் இருப்பார், அங்கேதான் என்று சொல்லி நாம் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். ஆலயம் என்பது சபை கூடி வருதல், எல்லோரும் ஒன்று சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்த
ஒரே இறுதியுள்ளவராக அநேகர் ஒரே இறுதியுள்ளவராய் ஒருமனப்பட்டுள்ளாய் ஓரிடத்தில் கூடி ஆண்டவரை தொழுது கொள்கிறது. தொழுது கொள்வதற்காக தேவனானவர் ஆலயங்களை கத்த வைத்திருக்கிறார். ஆக அந்த ஆலயத்திலே தேவன் வந்து வாசம் பண்ணி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வார். பாருங்கள், சாலமோனுடைய தேவாலயத்தில் ஆண்டவரை தொழுது கொள்கிற போது தேவனுடைய மகிமை இறங்கிறது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதே போல் ஆண்டவர் ஆராதிக்கிற போது தேவனுடைய மகிமை தேவாலயத்திலே வந்து இறங்கும். ஸ்தோத்திரம். ஆக தேவாலயத்தில் மட்டுமல்ல, ஆண்டவரை தொழுது கொள்கிற எந்த இடத்திலேயும் அவருடைய மகிமை காணப்படும், எந்த இடத்திலேயும் அவருடைய வல்லமை வெளிப்படும், எந்த இடத்திலேயும் அவருடைய நாமம் மகிமைப்படும், எந்த இடத்திலேயும் அவர் தமது ஜனங்களோடு பேசுவார், எந்த இடத்திலேயும் அவர் தமது ஜனங்களை சந்திக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆக விசுவாசத்தோடு கூட, நம்பிக்கையோடு கூட, எதிர்பார்ப்போடு கூட, வாஞ்சியோடு கூட தேவனை நாம் ஆராதிப்போமானால், வீடுகளில் இருந்து அவரை ஆராதிப்போமானால், அவருடைய வார்த்தை கேட்போமானால், அங்கே இருந்து கர்த்தர் நம்மோடு பேசி நம்ம ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆகவே அவருடைய நாமத்தை நாம் இப்போது வீடுகளில் ஆராதிக்க தேவன் கொடுத்த கிருபைக்காக நன்றி சொல்கிறோம். அநேக சிலர் பக்தியோடு பயத்தோடு தேவனுடைய வார்த்தையை கேட்டு தேவனை ஆராதித்து தேவனை பாடி ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு சிலர் அலட்சியமாக இருக்கிறார்கள். ஆகவே அப்படிப்பட்டவர்களை குறித்து, அலட்சியமாக இருக்கிறவர்களை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தேவனை நாம் பயத்தோடு கருத்தோடும் உண்மையோடும் ஆண்டவர் ஆராதிப்போமானால் 2-3 பேர் இருக்கிற இடத்துல இருப்பேர் என்று சொன்ன ஆண்டவர் நம்மிடத்திலே வந்து அவர் நம்ம ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆகவே அவர் ஆராதிக்கிற இடத்துல அவர் வந்து நம்மை ஆளுகை செய்து அவர் ஆசீர்வதித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஸ்தோத்திரம். தொடர்ந்து தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் சீக்கிரத்திலே இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை கர்த்தர் உண்டாக்க வல்லவராக இருக்கிறார். இந்த கொரோனா என்கிற வைரஸ்னால ஆண்டவர் ஒரு பெரிய பாதிப்பு இந்த உலகம் முழுவதும் உண்டாகி இருக்கிறது. அதனால ஆண்டவர் அதிலிருந்து ஒரு விடுதலையை, அதிலிருந்து ஒரு முடிவை கர்த்தர் நமக்கு உண்டாக்கி ஆண்டவர் சபையாராய் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் சீக்கிரத்திலே வழி திறக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். அவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அவன் நமக்கு பதிலளித்து ஆண்டவர் நம் நடுவில் அற்புதம் செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். இந்த கொரோனா வைரஸை முழுவதுமாக அழிப்பார் என்று சொல்லி நாம் விசுவாசிப்போம். அதனோடு பழகுவதல்ல, அதை முழுவதுமாக அழிந்து நாம் தேவனுக்கு உயர்த்தி காண்பிக்கிறவர்களாக இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். 2 பேதுரு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 2 பேதுரு புத்தகம் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 18ஆம் வசனம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையில, இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அவரை அறிகிற அறிவிலே வளருங்கள் என்று சொல்லி பேதுரு அப்போஸ்தலன் எழுதுகிறார். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளருங்கள், இயேசுவை அறிகிற அறிவிலே வளருங்கள் என்று சொல்லி பேதுரு எழுதுகிறார். ஸ்தோத்திரம். ஏன் என்று சொன்னால், இந்த 3ஆம் அதிகாரத்தில் அவருடைய வருகையை குறித்து ஆண்டவர் சொல்றார். 9ஆம் வசனத்தில் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாகிறாமல், ஒருவரும் கெட்டுப்போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் விரும்பி நம்மேலே நீடிய குறுங்குழுவலாக இருக்கிறார். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாக வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூதங்கள் வந்து உருகி போகும், பூமி மதுள்ள கிரியிலும் அழிந்து ஒளிந்து போகும் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய வருகையை குறித்து சொல்றார். கர்த்தருடைய வருகையை குறித்து கர்த்தருடைய வருகையை குறித்து கர்த்தர் சொல்கிறார். ஆக இந்த யோவான்ல பேதுரு கடைசியில சொல்கிற போது கர்த்தருடைய வருகையை குறித்து சொல்கிறார். அவர் வருகையை குறித்து சொல்லி அவரை அறிகிற அறிவிலே வளருங்கள் என்று சொல்லி அவருடைய வருகையை குறித்து சொல்றாரு.
அடுத்ததாக 1 யோவானில் வாசிக்கிற 3ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிற போது அவருடைய வருகையின் நாளில் அவருக்கு ஒப்பாக நாம் இருப்போம் என்று சொல்லி, அவருடைய வருகையின் நாளில் அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்று இப்போது இப்படி இருக்கிறோம், இனி எப்படி இருப்போம் என்று சொல்லி நாம் அறியாதிருக்கிறோம். ஆனால் அவருடைய வருகையின் நாளில் அவரை போல் இருப்போம் என்று சொல்லி யோவான் சொல்றாரு. ஆகவே யோவானும் அவருடைய வருகை குறித்து சொல்றாரு. அடுத்தது யூதாவை வாசிக்கிற போது அவர் வருகை குறித்து அவரும் சொல்லுகிறார், உங்களுடைய ரட்சிப்பை குறித்து, ரட்சிப்பை காத்துக்கொள்ள போராடுங்கள் என்று சொல்லி யூதா சொல்றாரு. கடைசியில வெளிப்படுத்துற விசேஷத்துல பாருங்க, தேவன் தமது சீசனுக்கு வெளிப்படுத்துகிறார். இயேசுடைய வருகை குறித்தும், பரலோகத்தை குறித்தும், பரலோகத்தில் இந்த உலகத்தின் முடிவை குறித்தும், பரலோகத்தை குறித்தும், இயேசுடைய வருகை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும், இவை எல்லாவற்றையும் யோவான் ஆண்டவர் தமக்கு வெளிப்படுத்த விதத்தை யோவான் சொல்லுகிறதை, யோவான் எழுதுகிறதை நாம் இங்கே வாசிக்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதோ சீக்கிரமாக வருகிறேன், அவன் அவனுடைய கிரிகளின்படி நான் அழைக்கும் பலர் என்னோடு வருகிறது என்று சொல்லி இயேசு வெளிப்படுத்துற விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நாம் சொல்றதாக, இயேசு கிறிஸ்து அவர் சொன்னபடியே அவர் சீக்கிரமாக அவர் வர இருக்கிறார். அவர் பாருங்கள், அவர் பொய்யுரையாத தெய்வன். இயேசு பொய்யுரையாத தெய்வன். அவர் சொன்னதெல்லாம் இதுவரைக்கும் நடக்கிறது, இதுவரைக்கும் நடந்தது, இது இப்போது நடந்து கொண்டிருக்கிறது, இனிமேல் நடக்கும். ஆக அவர் சொன்ன காரியம் ஒன்றும் அது தரையிலே வீணாக தரையிலே விழுந்து போகவில்லை. அவருடைய வார்த்தை ஒன்று வெறுமையாக போனதில்லை. அவருடைய வார்த்தை அவருடைய காரியத்தை அது நிறைவேற்றி முடித்து திரும்ப வரும். ஆகவே இயேசு சொன்ன ஒரு வார்த்தையும் பொய்யானதல்ல. இயேசு பொய் பேசாதவர், பிசாசானவன், பொய்யொன்னும் பொய்யைக்கு பிதாவுமா இருக்கிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் பொய் சொல்லாதவர். தேவன் அவர் பொய்யுரையாத தேவனாக இருக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் நம்முடைய தேவன் பொய் சொல்ல தேவன் மனுஷன் அல்ல, அவர் மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பொய் சொல்ல அவர் மனுஷன் அல்ல. மனுஷன் பொய் சொல்லுவான், மனுஷன் மனம் மாறுவான். ஆனால் நம்முடைய தேவன் பொய் சொல்ல மாட்டார். அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. நம்முடைய தேவன் பொய் சொல்ல மாட்டார், அவர் மனம் மாறவும் மாட்டார். மனுஷன் பொய் சொல்லுவான், பிசாசு பொய்யனும் பொய்க்கு புதாரமா இருக்கிறான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சத்தியம் உள்ளவர், அவர் நீதி உள்ளவர், எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் என்று சொல்லி அவரை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக நம்முடைய ஆண்டவர் பொய்யுரையாத தேவன். பொய்யுரையாத தேவன் கடைசியில் அவர் சொல்றாரு, இதோ சீக்கிரமாக வருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அவருடைய வருகை குறித்து சொல்றாரு. ஆகவே பொய்யுரையாத தேவன் அவர் சொன்னபடியே அவர் சீக்கிரமாக அவர் வர இருக்கிறார். இந்த உலகத்தின் காரியத்தை பார்க்கிற போது அவர் சொன்னதெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம், அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே அப்படின்னா இயேசுடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார். அத்திமரம் துளிர் விடுகிற போது வசந்த கால சமீபமாயிற்று அறியுங்கள். அவர் அதை பார்க்கிற போது அவர் வாசல் அண்டையிலே வந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு உலகத்துடைய சம்பவத்தெல்லாம் பார்க்கிற போது இயேசு வாசல் அண்டையிலே வந்திருக்கிறார். அதுக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும் என்று சொல்லி நாம அறிந்து கொள்ள வேண்டும், அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் சீக்கிரமாக வர இருக்கிறார். அவருடைய வருகையில நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு இருக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிதான் இந்த வசனத்தில் வாசித்தோம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் என்று சொல்லி இங்கே வாசிக்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். இயேசுவை சந்திக்க வேண்டிய நாம், இயேசுடைய வருகைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நாம், இயேசு எப்போது வருவார் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நாம், அவர் வருவார் என்று சொல்லி விசுவாசித்து நம்பிக்கையோடு காத்திருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய வருகை அவரை இயேசுவை அறிகிற அறிவினாலே நாம் வளர வேண்டும். அல்லேலூயா. இயேசுவை அறிகிற
இயேசுவை அறிகிற அறிவினாலே இயேசுவை அறிகிற அறிவினாலே வளர வேண்டும். இயேசுவை நாம் அறிய வேண்டிய விதத்திலே நாம் அறிந்து அவரை ஆராதிக்க வேண்டும். ஒன்றான மெய் யோவான்ல வாசிக்கிற 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஒன்றான மெய் தேவன உண்மையும் நீர் அனுப்பினவராகிய குமாரனும் அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டுகிறது. ஆக இயேசுவை அறிகிறவனுக்கு ஆண்டவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறார். 46ஆம் சங்கீதத்தில் நாம் இப்போது வாசித்த அந்த 46ஆம் வசனத்து சங்கீதத்தில் நான் வாசிக்கிற போது பாருங்கள், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாக இருப்பார் என்று சொல்லி வாசித்து அப்புறம் ஆண்டவர் சொல்ற அங்கே 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் சொல்றாரு. ஆகவே பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுசமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அது பறிக்கினால பருவதங்கள் அதிர்ந்து போனாலும் நாம் பயப்பட வேண்டியது அவசியம் இல்லை. காரணம் என்ன? நம்முடைய தேவன் அதிலே இருந்து நம்மை தப்பிவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். ஆகவே அமர்ந்திருந்து அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவர் அறிந்து கொள்வோமானால் தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்மை தப்புவிக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்மை விடுவிப்பார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்மை உயர்த்துவார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்மை சுகமாக்குவார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் அறிகிற அறிவிலே நாம் வளர அவர் அறிகிற அறிவில நாம் வளர ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். இந்த உலகத்திலே பாருங்கள், விஞ்ஞானத்தை அறிந்து கொள்ள லைப்ரரி இருக்கிறது. விஞ்ஞானத்தை அறிந்து கொள்ள அல்லது மற்ற கணக்குகளை அறிந்து கொள்ள, பூகோளத்தை அறிந்து கொள்ள, சரித்திரத்தை அறிந்து கொள்ள அல்லது மற்ற மனுஷனுடைய சாதனை புரிந்த மனுஷனுடைய வாழ்க்கை அறிந்து கொள்ள புத்தகங்கள் இருக்கிறது. ஆனால் தேவனை அறிந்து கொள்ள நமக்கு பாருங்கள், எந்த லைப்ரரிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே போனால் தேவனை நாம் அறிந்து கொள்ள முடியாது. அல்லது வேறு மற்ற பாடசாலையில் கல்லூரிகளில் தேவனை நாம் அறிந்து கொள்ள முடியாது. தேவனை நாம் எங்கே அறிந்து கொள்ள முடியும்? தேவனுடைய வசனத்தை வாசிப்பதன் மூலமாக தேவனை நாம் அறிந்து கொள்ள முடியும். தேவனுடைய வார்த்தையை கேட்பதன் மூலமாக தேவனை நாம் அறிந்து கொள்ள முடியும். தேவ சமூகத்தில் காத்திருந்து நாம் ஜெபிப்பதன் மூலமாக தேவனை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே தேவனை வேத வசனத்தை வாசிக்கிறதுனால பாருங்கள், அவரை ஆராதிக்கிறதுனால, அவரை ஜெபிக்கிறதுனால தேவனை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே வேத வசனத்தை வாசித்து தேவனை ஆராதித்து தேவ சமூகத்திலே காத்திருக்கிற போது அவரை அறிகிற அறிவிலே நாம் வளருவோம். ஸ்தோத்திரம். அவரை அறிந்து கொள்வோமானால் தேவன் நம்மை தப்பிவிக்க வல்லவராக இருக்கிறார். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு. வாசிங்க 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நான் விசுவாசித்திருக்கிறேன். இது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும் நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்திலே உறுதிப்பட்டிருந்தும் இல்லை, நான் விசுவாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி 2 பேதுரு 1:12 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அறிவித்தபடி 2 பேதுரு 1:12 2 தீமோத்தேயு 1:12 இது நிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்திலே ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார் என்பதை நான் அறிவேன் என்று சொல்லி பவுல் சொன்னார். பவுல் அப்போஸ்தலன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்கிற போது நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். ஆக அவர்களிடத்தில் ஒப்பு கொடுத்தது அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார் என்பதை நான் அறிவேன் என்று சொல்லி பவுல் சொன்னார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆக அதை அறிந்து கொண்ட பவுல் அவருடைய வாழ்க்கையிலே வந்த எத்தனையோ சோதனைகள், எவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளவோ அடிகள், எவ்வளவோ பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள், வியாதிகள், வேதனைகள் எல்லாம் வந்தது. ஆனால்
பவுல் சொல்றாரு, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அவர் அறிந்திருக்கிறபடினால பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? மரணமோ வியாதி, மரணமோ ஜீவனோ வியாதியோ வறுமையோ நாசமோசமோ பட்டயமோ பஞ்சமோ அதிகாரமோ வல்லமையோ இவை ஒன்றும் என்னை இயேசுவுடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாது என்று சொல்லி நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி பவுல் சொல்றாரு. இயேசுவை அவர் அறிந்து கொண்டபடினால இயேசுவை நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று சொல்லி பவுல் அறிந்தபடினால பவுல் சொல்றாரு, எதுவும் இயேசுவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது என்று சொல்லி பவுல் சொல்றாரு. என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவை அறிந்து கொள்வோமானால் இந்த உலகத்திலே வருகிற உபத்திரவம், இந்த உலகத்திலே வருகிற துன்பங்கள், உலகத்திலே வருகிற பாடுகள், உலகத்திலே வருகிற கஷ்டங்கள், உலகத்திலே வருகிற நஷ்டங்கள் இவை ஒன்றும் இயேசுவோட அன்பை விட்டு நம்ம பிரிக்க முடியாது. பவுல் சொல்லுவது போல நாம் சொல்லுவோம், இப்படி அநேக உபத்திரவத்தின் வழியாக தேவ ராஜ்யத்துக்கு நாம போய் சேர வேண்டும் என்று சொல்லி பவுல் சொன்னது போல உலகத்திலே நமக்கு உபத்திரம் உண்டு. உலகத்திலே நமக்கு உபத்திரம் வந்தாலும் இந்த உபத்திரம் எல்லாம் நமக்கு ஒன்றும் இல்லை. காரணம் என்ன? இயேசு அவரிடத்து ஒப்பு கொடுத்ததை அண்ணா வரைக்கும் அவர் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறபடினால இந்த உலகத்திலே நமக்கு ஒன்றும் வராது, ஒரு சேதம் வராது, எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலனை போல நாம் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நாம் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுவை நாம் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று சொல்லி அறிந்து அவரை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஒரு சமயம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீசரை பார்த்து கேட்கிறாரு, ஜனங்கள் யாருன்னு சொல்றாங்க என்று சொல்லி இயேசு சீசரை பார்த்து கேட்கிறார். அப்ப சிலர் சொல்றாங்க, ஆண்டவரே, சிலர் உண்மை எலியா என்று சொல்றாங்க, சிலர் எரேமியா என்கிறாங்க, சிலர் யோவான் என்கிறார்கள், சிலர் தீர்க்கதரிசி ஒருவர் என்று சொல்லி சொல்றாங்க என்று சொன்னார்கள். அப்ப இயேசு கிறிஸ்து, நீங்கள் என்ன யார் என்று சொல்றீங்க என்று இயேசு அவர்களை பார்த்து கேட்டார். அப்ப பாருங்கள், நீங்கள் என்ன யார் என்று சொல்றீர்கள், மற்றவர்கள் என்னை குறித்து என்ன நினைக்கிறார்கள் என்பது காரியம் அல்ல, நீங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று சொல்லி கேட்டபோது பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்றார். அல்லேலூயா. மற்ற ஜனங்கள் இயேசுவை அவர் புத்தருக்கு சமமாக, காந்திக்கு சமமாக, புத்தர் இயேசு காந்தி என்று சொல்லி அப்படி முடிக்கிறார்கள். ஆனால் இயேசு நம்மை பார்த்து கேட்கிறாரு, நீங்கள் என்ன யார் என்று சொல்கிறீர்கள் என்று சொல்லி கேட்கிறார். நாம் இயேசுவை எப்படி அறிந்திருக்க வேண்டும்? அவர் ஜீவனுள்ள தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லி நாம் அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒருமுறை இயேசு கிறிஸ்து 5 அப்பத்தை 2 மீனை ஆசீர்வதித்தார். 5 அப்பத்தை 2 மீனை ஆசீர்வதித்து 5000 பேர் திருப்தியாக சாப்பிட்டார்கள். 5000 பேர் திருப்தியாக சாப்பிட்டு மீதி 12 கூட நிறைய எடுத்தார்கள். உடனே அந்த ஜனங்கள் என்ன செய்தாங்க? இயேசுவை ராஜாவாக்கும்படி விரும்பி அடுத்த நாள் இயேசுவை தேடி போறாங்க. காரணம் என்ன? இயேசுவை ராஜாவாக்கி விட்டால் நமக்கு இருக்கிற கொஞ்சம் வருமானத்தை ஆசீர்வதிப்பார், நமக்கு உள்ளதை ஆசீர்வதித்து நாம் வேலை செய்யாதபடிக்கு, நாம் எந்த கஷ்டப்படாதபடிக்கு நாம் திருப்தியாக சாப்பிடுவோம் என்று சொல்லி அவர் நினைத்து இயேசுவை ராஜாவாக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பி இயேசுவை தேடி போனார்கள். அப்போது இயேசுவை தேடி போனார்கள். அப்போது இயேசு சொன்னாரு, இயேசு அவர்களை பார்த்து சொல்றாரு, அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, என்றைக்கு நிலைத்திருக்கிற நித்திய ஜீவனுக்காக கிரியை செய்யுங்கள் என்று சொல்லி இயேசு அவர்களுக்கு சொல்லிவிட்டு சொல்றாரு, அழிந்து போகிற சாப்பாட்டுக்காக என்னை நீங்கள் தேடி வராதீங்க, அழிந்து போகிற போஜனத்துக்காக என்னை ராஜாவாக்க விரும்பாதீங்க என்று சொல்லிவிட்டு அவர் உபதேசிக்கிறார். நான் வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவாப்பமா இருக்கிறேன், என்னை புசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தால் உயிர் தெளிப்பான், என்றென்றைக்கும் மறியாமல் இருப்பான் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்போ என்னை நீங்கள் புசியுங்கள் என்று சொல்லி இயேசு சொல்றார். அந்த ஜனங்க 5 அப்பத்தை 2 மீனையும் ஆசீர்வதித்து
5000 பேர் சாப்பிடுகிற அளவுக்கு ஆசீர்வதித்ததுனால அவரை ராஜாவாக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினாங்க. ஆனால் இயேசு அவர்களை பார்த்து சொல்றாரு, அழிந்து போகிற போஷணத்துக்காக என்னை தேடாதீங்க, நான் வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவப்பமா இருக்கிறேன், என்னை புசிகள் என்று சொல்றார். உடனே ஜனங்கள் அந்த அவரை தேடி வந்த ஜனங்கள் அத்தனை பேரும் இது கடினமான உபதேசம், யார் என்னை பின்பற்றுவார் என்று சொல்லி எல்லாரும் இயேசுவை விட்டு விட்டு ஓடி போயிட்டாங்க. அப்ப இயேசு அந்த சீசனை பார்த்து கேட்கிறாரு, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீங்களோன்னு சொல்லி கேட்டாங்க. எல்லாரும் போயிட்டாங்க. 5 அப்பத்தை 2 மீன் ஆசீர்வதித்து திருப்தியாக சாப்பிட்ட சாப்பாடு திருப்தியாக சாப்பிட்டவங்க எல்லாரும் இயேசு விட்டு விட்டு போய்விட்டாங்க. அப்ப இயேசு சொல்றாரு, நீங்க என்னை யார், நீங்களும் ஓடி போக மனதா இருக்கிறீர்களோ என்று சொல்லி இயேசு கேட்டார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போது பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே நாங்கள் யார் இடத்திலே போவோம், ஆண்டவரே நாங்கள் யார் இடத்திலே போவோம், உம்மிடத்திலே நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்திலே உண்டே என்று சொல்றார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இந்த உலகத்தை மற்றவர்கள் ஓடி போவது போல இயேசு விட்டு விட்டு நாம் ஓடி போக முடியாது. காரணம் என்ன, நாம் இயேசுவை அறிந்திருக்கிறோம், இயேசு யார் என்பதை அறிந்திருக்கிறோம், இயேசு எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லி அறிந்திருக்கிறோம், இயேசு என்னவெல்லாம் அற்புதத்தை செய்தார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம், இயேசு நமக்கு என்ன செய்தார் என்ன செய்கிறார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். ஆக இயேசு வந்ததையும் இயேசு நமக்காக இந்த உலகத்தில் என்ன செய்தார் என்பதையும் இப்போது நமக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறபடினால இயேசுடைய அன்பை விட்டு உலகத்தில் வேறு எதுவும் நம்ம பிரிக்க முடியாது. அல்லேலூயா. ஆகவே இயேசுவை அறிகிற அறிவுனால நாம நிரப்பப்பட வேண்டும். இந்த 2 பேர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிற போது பாருங்க, 2 வசனத்தை சொல்ற 2 பேர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. ஸ்தோத்திரம். இங்கே வாசிக்கிறோம், இயேசுவை அறிகிற அறிவினால நான் வளருகிற போது நமக்கு என்ன நடக்கிறது, நமக்கு தேவ சமாதானம் உண்டாகிறது. இயேசுவை அறிகிற அறிவினால தேவ கிருபை நமக்கு கிடைக்கிறது. உலகத்தில் எனக்கு அன்பானவர்களே, 1000 தான் நமக்கு பணம் இருந்தாலும் பாருங்கள், எத்தனை வீடு வாசல் எல்லாம் இருந்தாலும் எல்லாம் அனுபவிக்க தேவ கிருபை வேண்டும். ஆகவேதான் தாவீது சொல்றாரு, ஆண்டவரே என் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படியாக காலையிலே உடைய கிருபையினால் என்னை திருப்தியாக்கும் என்று சொல்லி தாவீது சொல்றார். உலகத்தில் நமக்கு 1000 இருந்தாலும் அதெல்லாம் நம்ம திருப்திப்படுத்த முடியாது, சந்தோஷப்படுத்த முடியாது. நம்முடைய வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படியாக தேவ கிருபை நமக்கு வேண்டும். அந்த கிருபை நமக்கு இருக்குமானால் நமக்கு ஒன்றுமே இல்லாவிட்டாலும் நாம் சந்தோஷமாக இருப்போம், நாம் மகிழ்ச்சியாக இருப்போம், சமாதானமாக இருப்போம். இயேசுவை அறிவினால தேவ கிருபை நமக்கு கிடைக்கிறது. அது மட்டுமல்ல, இயேசுவை அறிகிற அறிவினால தேவ சமாதானம் நமக்கு கிடைக்கிறது. இயேசுவை அறிகிற அறிவினால நமக்கு தேவ சமாதானம் கிடைக்கும். தேவ சமாதானம் என்ற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகத்தில் எத்தனை பிரச்சனை வந்தாலும் பாருங்க, நம்முடைய வாழ்விலே இயேசுடைய பாதத்திலே நாம் அமர்ந்து நாம இயேசுவை தேடுகிற போது, ஜெபம் பண்ணுகிற போது ஒரு மெய்யான அமைதி நமக்குள் உண்டாகிறது, ஒரு மெய்யான சமாதானம் நமக்குள்ளே உண்டாகிறது, ஒரு மெய்யான ஒரு இளைப்பாறுதல் நமக்கு கிடைக்கிறது. தேவ சமாதானம் இந்த உலகத்தில் இயேசுவை அறிகிற அறிவினாலே கிடைக்கிறது. அடுத்ததாக 3ஆம் வசனத்தை வாசிக்கிறோம், அவருடைய நம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினது. இயேசுவை அறிகிற அறிவு நமக்கு முதல்ல, இயேசுவை அறிகிற அறிவு அவருடைய கிருபை நமக்கு கொடுக்கிறது. 2வதாக இயேசுவை அறிகிற அறிவு நமக்கு சமாதானத்தை உண்டாக்குறது. 3வதாக இயேசுவை அறிகிற அறிவு தேவ பக்தியிலே நாம் வளர அவருடைய வல்லமை நமக்கு, அவருடைய அந்த திவ்ய வல்லமை நமக்கு கிடைக்கிறது. இயேசுவை அறிகிற அறிவு நமக்கு இருக்குமானால் அந்த அறிவு நாம் தேவ பக்தியிலே வளர இயேசுவை அறிகிற அறிவு நமக்கு உதவியாக இருக்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் இல்லை என்று சொல்லி மதிகேடன் தன் இதயத்தில் சொல்லிக் கொள்கிறான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவன் மதிகேடனா?
தேவன் இல்லை என்று சொல்லி மதியான தன் இருதயத்தில் அவன் சொல்லுறான். ஆனால் தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வருகிற ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகியால் அது எல்லாவற்றுக்கும் பிரயோஜனம் உள்ளது என்று சொல்லி வாசிக்கிறோம். மாணவர்களே, தேவனுடைய வல்லமை பாருங்க. இயேசுவை அறிகிற அறிவினால தேவனுக்கு தேவ பக்தியாய் நடக்க இயேசுவை அறிகிற அறிவு நமக்கு உதவி செய்கிறது. அல்லேலூயா. தேவ பக்தி இயேசுவை அறிகிற அறிவினால தேவனுக்கு பக்தியா இருக்க, தேவனுக்கு பயத்தோடு இருக்க அவருடைய வல்லமை நமக்கு கொடுத்து அவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கடைசியாக 3ஆம் அதிகாரம் பாருங்க. 3ஆம் இயேசுவை அறிகிற அறிவினாலே நமக்கு என்ன கிடைக்கிறது? 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாக வாசிக்கிறோம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர் என்று சொல்லி வாசிக்கிறோம். கணக்கமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவை அறிகிற அறிவினால நாம் என்ன செய்கிறோம்? உலகத்தின் அசுத்தங்களுக்கு நாம தப்பித்துக் கொள்கிறோம். இயேசுவை ஏன் என்று சொன்னால் இயேசு பரிசுத்தம் உள்ளவர், இயேசு அன்புள்ளவர், இயேசு பரிசுத்தம் உள்ளவர். ஆகவே அவர் பாவம் செய்யாதவர், அவரிடத்தில் பாவம் இல்லை. அவரை அறிகிற அறிவினால அவரை போல நம்மை மாற்றுகிறது. ஆக இயேசுவை நாம் அறிந்து கொள்வோமானால் இயேசுவை போல நாம் மாற வேண்டும், இயேசுவை போல பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் அடைக்கல் எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றது போல, அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாம பரிசுத்தமாக இருக்க அவர் நம்மை உலகத்தின் அசுத்தங்களுக்கு விலக்கி அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவை அறிகிற அறிவினாலே நமக்கு நாம் இந்த உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பித்துக் கொள்கிறோம். இயேசுவை அறிகிற அறிவினால துன்மார்க்கு தப்பித்துக் கொள்கிறோம். இயேசுவை அறிகிற அறிவினால பாவத்துக்கு தப்பித்துக் கொள்கிறோம். இயேசுவை அறிகிற அறிவினால பிசாசு கண்ணிலே விழுந்து போகாது இருக்கிறோம். ஆக இயேசுவை அறிகிற அறிவு நமக்கு வேண்டும். அந்த இயேசுவை அறிகிற அறிவில நாம் வளருவோமானால் உலகத்தின் அசுத்தங்களுக்கெல்லாம் தப்பி நாம் பசுத்தமாக வாழ ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வார். அல்லேலூயா. ஆக இந்த கடைசி நாட்களில் கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசுவை அறிகிற அறிவினால நாம் நிரப்பப்பட வேண்டும். அந்த அறிவில வளர ஆசைப்பட வேண்டும். இயேசுவை அறிகிற அறிவு நமக்கு அவருடைய கிருபையை நமக்கு தரும். இயேசுவை அறிகிற அறிவு அவருடைய சமாதானத்தை நமக்கு தரும். இயேசுவை அறிகிற அறிவு இந்த உலகத்தின் அசுத்தத்திலிருந்து நம்மை தப்பித்துக் கொள்ளும். அந்த இயேசுவை அறிகிற அறிவிலே நாம் வளருவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெயம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எல்லா ஜெயம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். இயேசப்பா, எல்லா ஜெயம் ஆண்டவரே, உம்முடைய உண்மை நாம் இன்னும் அறிந்து கொள்ள உம்முடைய கிருபைகளுக்கு தாரும் என்று சொல்லி இயேசுவை அறிகிற அறிவு நமக்கு இன்னும் அதிகமாக இருக்கட்டும். ஆண்டவரே, உம்மை அறிய வேண்டிய விதத்தில் நாங்கள் அறிந்து கொள்ள உம்முடைய வழியிலே நாங்கள் நடக்க உம்முடைய கிருபைகளுக்கு அதிகமாய் தாரும் என்று சொல்லி நாம் ஜெபம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை
பிரசன்னம் போதுமையா, இப்போது எனக்கு போதுமையா. ராஜா பிரசன்னம் போதுமையா, இப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். உலகமெல்லாம் மாயையா, உம்மை ஒன்றே போதுமையா. உலகமெல்லாம் மாயையா, உம்மை ஒன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். ராஜா பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. கரம் பிடித்த நாயகனே, கைவிடாத தூயவனே. கரம் பிடித்த நாயகனே, கைவிடாத தூயவனே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, பிதாவே, எங்களை தாழ்த்தி உம்முடைய கருத்தில் தருகிறோம். என் நாமத்தினாலே 2-3 பேர்கள் கூடியிருக்கிற இடத்திலே வருவேன் என்று சொன்னீர். ஆண்டவரே, உண்மை ஆராதிக்கிறேன், உண்மை பிரஸ்தாபப்படுத்துகிற இந்த இடத்துல வருவேன் என்று சொன்னீரே. அப்படியே எங்களுக்கு ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே நீர் வந்து எங்களை நீர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறதுக்காக வந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதித்தபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் கேட்ட வசனத்தின்படி இன்னும் நாங்கள் உண்மை அறிய வேண்டும். ஆண்டவரே, இன்னும் உண்மை அறிகிற அறிவிலே நாங்கள் வளர எங்கள் கிருபை செய்வீராக. இன்னும் உண்மை அறிகிற அறிவிலே நாங்கள் வளர எங்கள் கிருபை செய்வீராக. இந்த உலகத்திலே அசுத்தத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, பிசாசுடைய போராட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். பிசாசுடைய தந்திரத்திலே நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். இதையெல்லாம் நாங்கள் தப்பி பிழைப்பதற்காக இன்னும் நாங்கள் உண்மை அறிய வேண்டிய விதத்தில் அறிந்து உண்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஆண்டவரே, சமீபத்துக்கு மட்டுமல்ல, நீ தூரத்துக்கு தேவனாக இருக்கிற ஆண்டவரே, எங்களாமே உங்களுடைய பிள்ளைகள் ஆராதிக்கிறார்களோ செபிக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துங்க. எல்லா நன்மை செய்தபடியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் தகப்பனையும் ஸ்தோத்திரிக்கிறோம். சீக்கிரத்திலே இந்த கொரோனா வைரஸை முற்றிலுமாக அழித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகள் சமாதானமாக ஆண்டவரை ஆலயத்தில் வந்து ஆராதிக்க ஒரு அற்புதத்தை செய்துள்ளபடியாக செபிக்கிறேன். கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. அதிலே பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களே கர்த்தாவே, நீங்கள் விடுதலையாக்குங்க, நீங்கள் சுகமாக ஆண்டவரே. இனிமேல் இது பரவாதபடிக்கு இம்மட்டுமா இதற்கு மிஞ்சி வராது என்று சொல்லி சமுத்திரத்தை மணலை பரப்பி அதை தடுத்து நிறுத்தினீரே. அதே போல ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸுக்கு இதுமேல் வராதபடிக்கு அதை தடுத்து நிறுத்துவீராக.
தொடர்ந்து கத்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். காற்று கடலையும் இறையாது அமைதலாயிரம் என்று சொல்லி அன்றைக்கு அமைதிப்படுத்தின ஆண்டவர். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கொரோனா வைரஸை இனிமேல் அடங்கியிரு என்று சொல்லி அன்றைக்கு அமைதிப்படுத்துவீராக. ஜனங்களுடைய கொந்தளிப்பெல்லாம் மாறி போகட்டும். ஜனங்களுடைய பயத்திலிருந்து ஆபத்திலிருந்து கத்தாவே விடுதலை ஆக்குங்க. அதுக்கு அதில் பணி செய்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. நீங்கள் அன்னவரே ஸ்தோத்திரம் அன்னவரே அவர்களுக்கு அவருடைய அவருடைய நன்மையான காரியங்களை கர்த்தர் வாய்க்கு செய்தலும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தாழ்த்துவது கருத்தில் தருகிறோம். அன்னவரே ஸ்தோத்திரம் என்னுடைய சபை மக்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொருவருக்கும் உடைய நன்மை செய்யுங்க, உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. ஸ்தோத்திரம் தாழ்த்தி பெருமையாக கருத்தில் தருகிறோம். சகல துதி கன மகிமை எல்லாம் செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் சிறந்தாகிய இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பிதாவாய் தேவன் பசுதாவியாருடைய அந்யோன்ய ஆசீர்வாதம் இன்றும் இன்னும் சகலாக்கிலேயே நம் அனைவரோடும் இருப்பதாக. ஹல்லேலூயா, 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 அவர் செய்த சகல உபகார மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு.